குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ஆண்டுகள் 60 வருஷத்துல 38வது வருஷமா இருக்கக்கூடியது அந்த குரோதி ஆண்டு. வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு. குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான். அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கு. குரோதி அப்படின்னு சொன்னா பகைத்தன்மை, ஒரு விரோதத்தன்மை, நாட்டுல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். நாடுகளுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுல 2 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. முக்கியமா குரு பெயர்ச்சியும் ஆண்டு இறுதியில சனி பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி. கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்டை பத்தியும் தமிழ் வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவா புரியும். அதே போல நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். குரோதி ஆண்டு. குரோதி அப்படின்னு சொன்னாலே பகைமைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாவே இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமா தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும். நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது, பேங்க்ல கொள்ளையடிக்கிறது, பொதுமக்கள் கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது, இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது. விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் அதிக மழையும், மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்குது. இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும். மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது. ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு. ஃபியூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே போல ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சைடா இருக்கலாம், அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் இதிலெல்லாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்மி, நேவி இந்த துறைகள்லையும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு. சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும். ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஆண்டுல செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு, சனி தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு. அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப ஸ்லோவாகவும் சில விஷயம் நடக்கும், வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும். இது அந்த அடிப்படையில் தான் நாட்டில் சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அப்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது. அதே போல் அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது. அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுவோடைய பிடிக்குள்ள இருக்கிற போல தான் தெரியுது. ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம், கேம்பிளிங், தவறான முறைகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், பிரச்சனைகள், விரோதத்தன்மை, அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல், இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும்போது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையோடையே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு 2 பேருமே சேர்ந்து ஒரு முதல் நாளே
ஒன்றாவே இருக்காங்க. அதுவும் கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போ அடிக்கடி விபத்துக்கள், தீயால விபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ், எர்த்குவேக், நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும். மீனத்தில் பார்க்கும்போது சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை இந்த ஆண்டு துவங்கும் போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள இல்லை வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு. புதன் நீச்சம் பங்கம் அடைகிறதால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு தொடங்கும் போது மிதுன ராசியும் கன்னியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பா இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு. அதே போல இந்த குரோதி ஆண்டு முடியும் போது 2025 மீனத்துல நல்ல கிரக சேர்க்கை. அங்க புதன், சுக்கிரன், சனி, ராகு. நாம எதிர்பார்த்த போல சனி பயிற்சி நடந்து சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு. மேஷத்துல சூரியன், குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும், இந்த காலகட்டத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சும், கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்சு, கன்னியில கேதுவும், துலாம்ங்கிற இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியில இருக்கு. இப்போ மறுபடியும் பார்க்கும்போது இந்த ஆண்டு இறுதியில இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறதாலே ஒரு சில பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் ராகுவோடைய பிடியில இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னா கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது. அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கிடைக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாம நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க மாட்டோம். இப்போ இந்த குரோதி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தோட 6வது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டுல குருவுடைய சஞ்சாரத்தால இதனால் வரைக்கும் மறைவு ஸ்தானம்னு 8ஆம் இடத்துல இருந்த குரு இனி 9ஆம் இடத்துல வரப்போறாரு. அந்த அமைப்பை பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல யோகம்னே சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டமும், தந்தை வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய யோகமும், சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம். சொத்துக்களில் ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சமாளித்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்தது இதனால் வரைக்கும் ஏற்பட்ட உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டில் புதிய தெம்போட நல்ல உற்சாகத்தோடு இவங்க வேலை பண்ண போகிறாங்க. இதனால் வரைக்கும் ஏற்பட்ட சோம்பேறித்தனமும் முயற்சியின்மையும் இனி இவங்களுக்கு கையை விட்டு போய் இவங்க நல்ல ஒரு வெற்றியாளர்களாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த புத்தாண்டுலேருந்து இவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் நல்லா பிழைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் சில பேர் எழுதுவாங்க. தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், தன்னுடைய தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ அவங்க பண்ணின ரிச்சுவல்ஸ் எல்லாம் இவங்களுக்கும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயமா நிறைய ஈடுபாடு ஏற்பட சான்ஸ் இருக்குது. சனியோடைய சஞ்சாரத்தால் இவங்களுக்கு பேங்க் லோன்லாம் கிடைக்கும். ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு நிலம் வாங்குறாங்கன்னா பேங்க் லோன் மூலியமாக இவங்களால வாங்க முடியும். அதே போல் அந்த லோனை இவங்களுக்கு திருப்பி அடைக்கவும் முடியும். அதே போல் இவங்க யாருக்கோ பணம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆண்டில் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்குலாம் இந்த ஆண்டில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும், திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் சுயஜாதகத்தின் வலிமைக்கு ஏற்ப அவங்களுக்கு நல்ல திருமணம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு ஒற்றுமையெல்லாம் ஏற்படக்கூடிய ஆண்டு, சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். இந்த ராசியினருக்கு இந்த ஆண்டில் ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை தன்னுடைய நண்பர்களோ இல்லைன்னா உறவினர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அது நல்ல ஆதாயமாகவும் இவங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்பாங்க. குறிப்பாக 10th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு கல்லூரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். ஒரு சில நேரங்களில் லாபத்தில் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ஆண்டில் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இவங்களுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ். இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு நட்பு பாராட்டக்கூடிய யோகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய யோகமும், வெளிநாட்டிலேருந்து ஒரு அலையன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நாடு விட்டு ஒரு நாடு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ராசியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பங்கு சந்தையில் லாபம் பார்க்கக்கூடிய யோகமும், லாட்ரி டிக்கெட், கேம்பிளிங் இது மூலமாக சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஆண்டில் பிஸ்னஸ் மூலியமாக சில பேருக்கு லாபம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாகவும் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு லாபம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதிர்ஷ்டமுள்ள ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை சனி நேராக பார்க்கறதால
அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு. தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும். வீட்டில் பொருட்கள் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையும், ஒரு சில பொருட்கள் அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழ்நிலை, அதனால் ரிப்பேருக்காக அடிக்கடி எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். சில பேருக்கு சரியான தூக்கம் இருக்காது, அதனால் டேப்லெட்ஸ்லாம் போடக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த ராசியில் வயதானவர்கள் கொஞ்சம் தூக்கமின்மையால் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு சுகர், பிபி போன்ற கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமாக தலை தூக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் பெரிய அளவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படாது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதால நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஓரளவுக்கு அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குரோதி ஆண்டு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், செவ்வாயுடைய சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கன்னிராசி. அதில் முதல்ல சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இதில் பிறந்தவங்க இந்த ஆண்டில் கொஞ்சம் அதிக விரயம் ஏற்படும். தேவையற்ற பழக்கத்தினால விரயங்கள் ஏற்படும். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காக சில விரயங்கள் ஏற்படும். ஆனால் இவங்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வரும். சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் வெளிநாடு நண்பர்களோட நட்பெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்கள். இவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் தங்கும். விரயத்தை காட்டிலும் கொஞ்சம் லாபம் கையில் இருக்கும். இவங்களுக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தையார் வழி சொத்துக்களும், சொத்து பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த ஆண்டு இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க பக்கம் சாதகமாக எல்லா தீர்ப்பும் இருக்கும். இப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டத்து மூலியமாகவே இவங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும். இவங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த ஆண்டு இருக்கும். இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பேங்க் லோன்லாம் அதிகமாக கிடைக்கும். இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு இருக்கும். அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும், பிஸ்னஸில் நல்ல வெற்றியாளர்களாக இருப்பாங்க. குறிப்பாக பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் வேலை பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மை தரும். இதுக்கு அடுத்தது மருந்து சம்பந்தப்பட்ட தயாரிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். இதுக்கு அடுத்தது சித்தா மருந்துகள், ஹோமியோ மருந்துகள், நாட்டு மருந்துகள்லாம் விற்கக்கூடியவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரும். அது பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும். ஃபார்மசி வச்சிருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இதிலே சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க. மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டார். எதிர்பார்த்த பணம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க யாருக்கோ பணம் கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்த ஆண்டில் கிடைக்க சான்ஸ் இருக்கு. செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.